2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. டெல்லியில் காற்றின் தரக்குறியீடு தொடர்ந்து மிகவும் மோசமான நிலையிலேயே உள்ளது. பல்வேறு இடங்களில் AQI 350க்கு மேல் உள்ளதால் மக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. காற்று மாசை குறைக்க கட்டுமான பொருட்களை ஏற்றி வரும் வாகனங்கள், பழைய டீசல் வாகனங்களுக்கு தடை, பேட்டரி வாகனங்கள் மற்றும் புகை உமிழாத புதிய வகை வாகனங்கள் மட்டுமே சாலைகளில் இயங்க அனுமதி என அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகிறது. டெல்லி, ஹரியானா இடையே பொது போக்குவரத்துக்காக புதிய பஸ்கள் துவங்கப்பட்டுள்ளன. அதே சமயம் தற்போது பனிக்காலம் என்பதால் அதிகளவு பனிமூட்டமும் காணப்படுகிறது. பனியும் மாசும் சேர்ந்து வாகன ஓட்டிகள் பொதுமக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது. இதனால் டெல்லி சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்திறங்கும் விமானங்கள், அங்கிருந்து புறப்படும் விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், பீகார், பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களிலும் பல விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுவதால் பயணிகள் தங்கள் விமான சேவை நிறுவனங்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்கும்படி மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. டெல்லி மட்டுமின்றி ஹரியானா, பஞ்சாப், பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பெரும்பாலான வட மாநிலங்களில் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகம் காணப்படுகிறது. கடும் பனிமூட்டத்தால் சாலை, வான் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பல மாநிலங்களில் திடீர் காய்ச்சல், மூச்சு திணறல் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. மக்களின் உடல்நலம் கருதி குவாலியர், வாரணாசி, பாட்னா, சண்டிகர் உள்ளிட்ட நகரங்களில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சாலையோரம் வசிப்போர் மீட்கப்பட்டு அவர்களை முகாம்களில் தங்க வைக்க அந்தந்த மாநில அரசுகள் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காற்று மாசு, பனிமூட்டத்தால் பல்வேறு வட மாநிலங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது.